Good afternoon students. Last class வந்து பார்த்தோன்னா கார்பனிக் காம்பவுண்ட்ஸோட அதனுடைய ஐபேக் நேமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸு, அதனோட ஸ்ட்ரக்சர்ஸு, ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ், அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பனிக் காம்பவுண்ட்ஸ், அதில் ஆல்டிஹைட்ஸ் அண்டு கீட்டோன்ஸ், அதனுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிடேஷன் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ன மெத்தட்னா ஆக்சிடேஷன். ஓகே, ஆக்சிடேஷன் அண்டு கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகே, ஆக்சிடேஷன் அண்டு கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகேவா, எதை ஆக்சிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி, அப்படி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிறது பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் நமக்கு கிடைக்கிறது ஆல்டிஹைட்ஸ். பிரைமரி ஆல்கஹால் இருந்தால் நம்ம ஆக்சிடேஷன் நமக்கு கிடைக்கிறது ஆல்டிஹைட்ஸ். இதே செகண்டரி ஆல்கஹால் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கீட்டோன். செகண்டரி ஆல்கஹால் இருந்தால் கீட்டோன். இங்கே ஆக்சிஜன் ஏஜெண்டாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அஸ்டபேட் சோடியம் டைக்ரோமேட், அஸ்டபேட் சோடியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஓகேங்களா, பிசிசி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஆக்சிஜன் ஏஜெண்டாக யூஸ் பண்ணாங்க, ஆக்சிடேஷன் ஏஜென்ட். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பிசிசி மட்டும் ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன ஆகும்னா ஆல்டிஹைடோட முடிச்சிடும். ஓகேவா, அதாவது நம்ம எந்த ஒரு ஆல்கஹால் எடுத்தாலும், எந்த ஒரு ஆல்கஹால் எடுத்து நம்ம ஆக்சிஜன் பண்ணாலும் ஆக்சிஜன் ஏஜென்ட் வந்து பிசிசி யூஸ் பண்ணால் ஆல்டிஹைடோட முடிஞ்சிடும். மற்ற ரியாஜன்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா, அதர் ரியாஜன்ஸாக எடுத்தோம்னா ஆல்டிஹைடு ஃபர்தராக மறுபடியும் என்னவா கன்வெர்ட் ஆகிடும்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டாக மாறிடும். ஓகேவா, ஸோ அதர் ரியாஜன்ஸ், அதர் ஆக்சிஜன் ரியாஜன் ஃபர்தர் ஆக்சிடைஸ் த ஆல்டிஹைடு கீட்டோன் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா, ஸோ இது யூனிட் 11 வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஆஃப் ஆல்கஹாலில் எடுத்து பாருங்க தெரியும். ஓகேவா, மற்றதை வந்து இப்போ ஆக்சிஜன் ரியாஜன் யூஸ் பண்ணால் மறுபடியும் ஆல்டிஹைடு கீட்டோன் மறுபடியும் ஆக்சிஜன் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இதை வந்து பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகேவா, ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஓகே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா, எதுலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கஹால் இருந்து, எதுலேருந்து ஆல்கஹால் இருந்து. ஓகேவா, சரி, அப்போ vapors of alcohol are passed, vapors of alcohols are passed over the heavy metal catalyst such as copper and silver. Okay, when vapors of alcohols are passed over the heavy metal catalyst such as copper and silver. ஓகேவா, ஸோ அது கூட நம்ம பார்த்தோன்னா அதாவது ஆல்கஹாலோட வேப்பரை வந்து பார்த்தோன்னா ஹெவி மெட்டலில் பாஸ் பண்ணுறப்ப, ஓகேவா, என்ன மெட்டல் அப்படின்னா காப்பரு சில்வர், இந்த மெட்டலை உடல பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைடு, அதாவது ஆல்கஹாலை கிவ்ஸ் த ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் கொடுக்கும். ஆல்கஹால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் கொடுக்கக்கூடியதுன்னா அந்த கேட்டலிஸ்ட், இது கேட்டலிஸ்ட். ஓகேவா, இதை வந்து பார்த்தோன்னா கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்ட்டு இது யூனிட் 11 வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ என்ன மறுபடியும் எடுத்து பார்த்துக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் ஓசனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தடு ஓசனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன். ஓகேவா, இதுவும் ஆல்ரெடி நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். ரெடியூசிவ் ஓசனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன், ரெடக்டிவ் ஓசனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன் கிவ்ஸ் த ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன். ஓகேவா, அதாவது என்ன பண்ணுறோம்னா அல்கீனை வந்து பார்த்தோன்னா ரெடியூசிவ் ஓசனாலிசிஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்று ஆல்டிஹைடு கிடைக்கும், இல்லைன்னா கீட்டோன் இருக்குது. ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடு ஃப்ரம் ஆல்கீன். இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது ஆல்கீன் ரியாக்ட் வித் ஓசோன் டு ஃபார்ம் த ஓசனைடு வித் சப்ஸ்டிட்யூஷன் கிளவேஜ் வித் ஜிங்க் அண்ட் வாட்டர் கிவ்ஸ் த ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன். ஓகேவா, zinc dust is removal of hydrogen peroxide. Removes hydrogen peroxide formed, so which otherwise can oxidize aldehyde and ketones. ஓகேவா, இப்போ என்ன பண்ணான்னா இது அல்கீனு, இதோட ஓசனைஸ் பண்ணுறப்ப ஓசனைடு கிடைக்குது, இதான் ஓசனைடு அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 2 கடியில் ஒரு ஆக்சிஜன் சேர்த்துறோம், அவ்வளோ. அதாவது இங்கே ஒரு ஆக்சிஜனு, ஓகேவா, இங்கே ஒரு ஆக்சிஜனு, இது 2 கடியில் ஒரு ஆக்சிஜன், அவ்வளோதான். இதுதான் ஓகேவா, ஓசனைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா மறுபடியும் ஜிங்க் அண்டு வாட்டர் கூட ஆட் பண்ணுறப்ப என்னன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜன் என்ன ஆகிடுனா ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாறிடுது, ஜிங்க் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே கட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா
CH3CHO, 2 molecules of CH3CO. CH3CO னா ஆல்டிஹைடு, ஓகேவா. 2 molecules of அசிட்டால்டிஹைடு கிடைக்குது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்டியூட், ஓகேவா. சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுக்கிறப்ப நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். சிமெட்ரிக்கல் அல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட் இந்த பக்கம் கார்பன் இந்த பக்கம் இருக்கிறது சேமாக இருக்கிறதா சிமெட்ரிக்கல் அல்கீன், ஓகேவா. அடுத்து பாருங்கள், இது அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கலாம். அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னா இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா ஒரு CH3 குரூப் சேர்த்துறோம். ஹச்சுக்கு பதிலாக ஒரு CH3 குரூப் சேர்த்துறோம். இது ஓசனைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா ஓசனாய்டு ஃபார்மேஷன். அது ஓசனாய்டு ஃபார்மேஷன் மறுபடியும் கிளவேஜ் ஆகுது. கிளவேஜ் ஆகிட்டு நமக்கு இப்படி கிளவேஜ் ஆகுது, ஓகேவா. கிளவேஜ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்று ஆல்டிஹைடும் இன்னொன்று கீட்டோனும் கிடைக்கும். இன்னும் ஆல்டிஹைடு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா கீட்டோன் ஃபார்மேஷன், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஒலிஃபின் கிவ்ஸ் த ஃபார்மால்டிஹைடு இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெர்மினல் அல்கீனாக இருந்துச்சோம்னா அல்கீனு, ஓகேவா. டெர்மினல் அல்கீனா அதாவது கடைசி ஓகேவா, கடைசி கார்பன் அந்த மாதிரி அல்கீன் இருந்துச்சு நமக்கு என்ன கிடைக்கணும், ஃபார்மால்டிஹைடு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசி கார்பனில் டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைடு ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக கிடைக்கும். ஆல்டிஹைடு ஒன் ஆஃப் த அதாவது ஃபார்மால்டிஹைடு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன், ஓகேவா. ஹைட்ரேஷனா நீர், ஓகேவா, நீர் சேர்த்தல் அப்படின்ட்டு, ஓகேவா. அடிஷன் ஆஃப் வாட்டர், ஓகேவா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைனு கூட ட்ரிபிள் பாண்ட் கூட வாட்டர் சேர்த்தது, ஓகே. இது ஆல்ரெடி லேர்ன் த 11th standard. Hydration of alkane in presence of 40% dilute sulfuric acid and 1% mercury sulfate gives the aldehyde and ketones, gives the corresponding aldehyde and ketone, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இது அல்கைன், ஓகேவா. அல்கைனா லீஸ்ட் ஈத்தைன், ஓகே. இது கூட என்ன பண்ணுறோம்னா வாட்டர் சேர்த்துறப்ப இங்கே புரோக்கன் ஆகும். ஒரு பக்கம் ஹச், இன்னொரு பக்கம் OH கிடைக்கும். இங்கே ஹச்சு, இங்கே OH கிடைக்கும், ஓகேவா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சரியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் என்ன ஆகுனா ட்ரிபிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும், புரோக் ஆகிட்டு டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகும், ஓகேவா. இது கேட்டலிஸ்ட்டாக மெர்க்குரி சல்ஃபேட் அண்டு சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கணும். கேட்டலிஸ்ட்டாக மெர்க்குரி சல்ஃபேட் அண்டு டைலூட் சல்ஃபரிக் ஆசிட், ஓகேவா. இந்த மாதிரி கிடைக்கிது. இது மாதிரி ஈனால் அப்படின்னு பேர், ஓகேவா. ஈனு OH குரூப் ரெண்டு சேர்ந்தா ஈனால், ஓகேவா. இது ஐசோமரி சைடு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு ஹச் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹச் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே இருக்க ஒரு ஹச்சு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு என்ன மாறும்னா அஸ்டால்டிஹைடாக ஃபார்ம் ஆகும். வரும் ஐசோமரி சிஸ்டம், ஓகேவா. ஐசோமரிஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், அஸ்டால்டிஹைட் ஃபார்மேஷன் ஆகும். ஏ ஆல்டிஹைடு ஃபார்மேஷன் ஆகுது. இதுதான் ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன் அப்படின்ட்டு, ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன் அதர் தென் அசிட்லின் gives the ketone. அசிட்லின் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அஸ்டால்டிஹைடு கிடைக்குது, ஓகேங்களா. அது அசிட்லின் எடுத்தோம்னா லீஸ்ட் அல்கைன் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைடு கிடைக்குது. இதே அதர் தென் அசிட்லின் தவிர மற்ற எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கீட்டோன் கிடைக்குது. அல்கீனை தவிர மற்ற எதாவது எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதாவது அசிட்லினில் லீஸ்ட்டு, ஓகேவா. லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஓகேவா, ஈத்தைன்னு தவிர மற்ற எதாவது எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடையாது, கீட்டோன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இது வந்து பார்த்தோன்னா அசிட்லின் கிடையாது, அதாவது ப்ரோப்போ-1 அயன், இது ப்ரோப்போ-1 அயனு. இதை பாண்டு புரோக்கன் பண்ணுறாங்க. புரோக்கன் பண்ணுறப்ப வந்து பார்த்தோன்னா இங்கே OH குரூப்பு, இங்கே ஹச்சு வருது. ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்டாக மாறிடுச்சு, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐசோமரிஸ் என்ன ஆகுனா இங்கே இருக்கிற ஹச் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு என்ன CH3 மாறும். நமக்கு என்ன ப்ரோப்பனோன், நமக்கு என்ன கிடைக்கும், ப்ரோப்பனோன் கீட்டோன் கிடைக்கிது, ஓகேங்களா. தேவகுமார் நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், ஓகேவா. ஓகேவா. அதாவது ஒன்றும் இல்லை, கார்பாக்சிலிக் ஆசிட்டில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஹச் ரிப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கால்சியம் சேர்த்திருப்பாங்க. அதான் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்ட்டு, அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா. பாருங்கள், aldehyde ketones may be prepared by the tri-distillation of calcium salt of carboxylic acid, ஓகேவா. ஒன்றும் இல்லை, கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டை ட்ரை-டிஸ்டிலேஷன் காய்ச்சி வடித்தல் அப்படின்ட்டு, ஓகேவா. ட்ரை-டிஸ்டிலேஷன் அப்படின்னு என்ன பண்ணி அப்படின்னா, ஓகேவா, காய்ச்சி வடித்தல், ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி வடித்திருப்ப கார்பாக்சிலிக் ஆசிட்டோட கால்சியம் சால்ட்டை
நல்லா ட்ரையாக வந்து பார்த்தோன்னா காய்ச்சி வடிக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிகேட் ஆர் கீட்டோன் நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா? ஃப்ரம் இதில் ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டிஸ்டிலேஷன் மெத்தட், இது பேர் ட்ரை டிஸ்டிலேஷன் அப்படி பேர், இது பேர் ட்ரை டிஸ்டிலேஷன் மெத்தட். ஓகேவா? இந்த ட்ரை டிஸ்டிலேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணால் ஃபார்மால்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது கால்சியம் ஃபார்மேட் எடுத்துருக்காங்க. கால்சியம் ஃபார்மேட் அந்த மிக்சர் ஆஃப் கால்சியம் சால்ட்டா கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த கால்சியம் ஃபார்மேட் இஸ் சப்ஜெக்டட் பை ட்ரை டிஸ்டிலேஷன். ஓகேவா? நமக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கால்சியம் ஃபார்மேட், இதுக்கு பேர் கால்சியம் ஃபார்மேட்டு. அதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இங்கிருந்து கால்சியம் கார்பனேட் வெளியே போயிடுது. இது பேர் அதான் ஒன்றும் இல்லைப்பா, இது ஃபார்மிக் ஆசிட்ப்பா. சரியா? இது ஃபார்மிக் ஆசிட்டு. ஓகேவா? இது ரெண்டையுமே ஓகேவா நம்ம கால்சியம் சல்ஃபேட்டு கூட ஹீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 ஹச்சும் சல்ஃபேட்டு சேர்ந்து சல்ஃபரிக் ஆசிட்டாக மாறிக்கும். இது 2 இடையில் கால்சியம் உள்ளே வந்துடும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கணும்? ஃபார்மேட் கிடைக்குது. கால்சியம் ஃபார்மேட், இதுக்கு பேர் தான் கால்சியம் ஃபார்மேட்டு. இந்த கால்சியம் ஃபார்மேட்டை ஹீட் பண்ணுறப்ப டிஸ்டிலேஷன் பண்ணுறப்ப என்னன்னா நமக்கு கால்சியம் கார்பனேட் வெளியே போயிடும். இது கால்சியம் கார்பனேட் வெளியே போயிட்டு நமக்கு ஃபார்மால்டிஹைட் ஃபார்மேஷன் அதாவது ஓகேங்களா ஆல்டிஹைட். அடுத்து பாருங்கள், அஸ்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அஸ்டால்டிஹைட்னா பார்த்தீங்கன்னா கால்சியம் அசிட்டேட் எடுத்துகிறோம். அது கால்சியம் அசிட்டேட் அது கால்சியம் எத்தனோயேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கால்சியம் எத்தனோயேட் அப்படின்னு எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதாவது இது தான் அசிட்டிக் ஆசிட்டு. ஓகேங்களா? இது அசிட்டிக் ஆசிட்டு. இது கூட என்ன பண்ணுறோம்னா சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. அது கால்சியம் சல்ஃபேட் எடுத்துக்கிறாங்க. கால்சியம் சல்ஃபேட்டு. ஓகேவா? கால்சியம் சல்ஃபேட் எடுக்கிறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற ஹச்சு இந்த ஹச்சும் இந்த சல்ஃபேட்டு சேர்ந்து என்ன ஆயிருன்னா H2SO4 வெளியே போயிடுது. H2SO4 வெளியே போயிடும். இந்த 2 ஹச்சுக்கு பதிலாக இந்த கால்சியம் உள்ளே வந்துடும். ஏன்னா இது வெளியே போச்சுன்னா மைனஸு, இது -1. ஆனால் அப்போ 2 மைனஸ் 2 மைனஸாக அதை பேலன்ஸ் பண்ணுறது கால்சியம் 2+ உள்ள வருது. கால்சியம் 2+ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இதுதான் கால்சியம் எத்தனோயேட் ஆர் கால்சியம் அசிட்டேட். இதேமாதிரி இது கால்சியம் ஃபார்மேட்டு. இது ஃபார்மிக் ஆசிட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணது கால்சியம் ஃபார்மேட்டு. அந்த கால்சியம் ஃபார்மேட்டு 2 கால்சியம் அசிட்டேட்டையும் ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறப்ப என்னன்னா இங்கேருந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வெளியே போகுது. ஓகேவா? நமக்கு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வெளியே போகுது. இப்போ நமக்கு என்ன ஆகும்னா CH3 ஓகேங்களா CHO பார்த்துக்கோங்க. CH3 இது வெளியே போயிடுச்சு. CH3 அதேமாதிரி இங்கே CH3 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அஸ்டால்டிஹைட் கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்தது சிமெட்ரிக்கல் கீட்டோன் may be obtained. Symmetrical ketone may be obtained by distillation of calcium salt of carboxylic acid. Except ஃபார்மிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது கீட்டோனை. ஓகேவா? ஸோ மற்ற ஃபார்மிக் ஆசிட் தான் ரிமைனிங் எல்லா கால்சியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிடை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகேங்களா சிமெட்ரிக்கல் கீட்டோன் கிடைக்கும். சிமெட்ரிக்கல் கீட்டோன் பாருங்கள், கால்சியம் சால்ட் ஆஃப் எத்தனோயேட் ஆர் கால்சியம் சால்ட் ஆஃப் கால்சியம் அசிட்டேட். ஓகேவா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறப்ப என்னன்னா இது அப்படியே இது வெளியே போயிடும். ஓகேவா? இது கால்சியம் கார்பனேட்டாக வெளியே போயிடும். ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா CH3 ஓகேவா? கீட்டோன் கிடைக்கும். ப்ரோப்பனோன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் இதெல்லாமே ஜென்ரலில் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நேமிங் ரியாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரோஸ்மன் ரிடக்ஷன். ஓகேவா? ரோஸ்மன் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆல்டிஹைட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆசிட் chloride in presence of palladium and supported by barium sulfate. This reaction is called ரோஸ்மன் ரிடக்ஷன். ஓகேவா? அதாவது பெல்லடியம் வந்து பார்த்தோன்னா என்னவா எடுத்துக்கிறாங்கன்னா
அதாவது கேட்டலிட்டிக் ரியேஜன் எடுத்துருக்காங்க. கேட்டலிட்டிக் ரியேஜண்டாக பெல்லாடியம் எடுத்திருக்காங்க. பேரியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் பாய்சன் இங்கே ஆக்ட் ஆகும். பேரியம் சல்ஃபேட்டு ஓகே கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்ட் ஆகும். பாருங்கள், இது அசிட்டைல் குளோரைடு. இதை பெல்லாடியம் எடுத்தால் என்னன்னா இடிசி ரீஜனால் 2 ஹைட்ரஜன் கொடுக்கும். இடிசி ரீஜன்னால் ஹைட்ரஜன் கொடுக்கும். இப்போ என்ன ஆகுனா ஒரு ஹச்சும் ஒரு சிஎல்லும் சேர்ந்து வெளியே போயிடும். ஹச்சியில் வெளியே போயிடும். ஓகேவா, ஹச்சியில் வெளியே போயிடும். இந்த சிஎல் இந்த இன்னொரு ஹச்சு வந்துடும். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அஸ்டால்டிகேட் ஃபார்மஸ் ஆகுது. அஸ்டால்டிகேடு ஃபார்மஸ் ஆகுது. ஓகேவா, இதே இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ரியாக்ஷனில் பேரியம் சல்ஃபேட் எதுக்காக அந்த பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணோம்னா கேட்டலிட்டிக் பாய்சன் டு palladium catalyst so that the aldehyde cannot be further reduced to alcohol. ஓகேவா, இது என்ன பண்ணிடுறோம்னா பெல்லோடியங்கிறது பார்த்தீங்கன்னா இடிசி ரீஜன் ஹைட்ரஜன் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்டிஹைட் நம்ம இருக்குது ஃபர்தராக ரிடக்ஸ் வச்சு அப்படின்னா என்ன மாறும்னா ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ ஃபார்மால்டிஹைட் அண்ட் கீட்டோன் cannot be prepared this method. ஓகேவா, ஸ்பெசிஃபிக்காக அஸ்டால்டிஹைட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ரோசமன் ரிடக்ஷன் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா, கேட்பாங்க. ரைட் த ரோசமன் ரிடக்ஷன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆடிங் த பேரியம் சல்ஃபேட்? இந்த பேரியம் சல்ஃபேட் ரியாக்ஷன் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆடிங் த பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு என்ன பர்பஸுக்காக பேரியம் சல்ஃபேட் இந்த ரியாக்ஷன் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவோம். எஸ் கேட்டலிட்டிக் பாய்சன் ஃபர்தர் ரிடக்ஷன் ஆஃப் alcohol. prevent the further reduction of alcohol. ஓகேவா, ஆல்கஹால் ரிடக்ஷன் ஆகிறது தடுக்குது. ஆல்கஹால் ரிடக்ஷன் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக ஆட் பண்ணுறக்கூடியதான் நம்ம பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டீஃபன் ரியாக்ஷன் when is alkyl cyanide are reduced with zinc chloride and HCl. ஓகேவா, tin chloride and HCl. when alkyl cyanide is reduced tin chloride and HCl, so imines are formed which in the hydrolysis gives the corresponding aldehyde. ஓகேவா, ஃபஸ்ட்டு இம்மின் அது இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்டர்மீடியட் இம்மின் ஃபார்மஸ்ட் ஆகும். அந்த இன்டர்மீடியட் இம்மின் அதை மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைடு கிடைக்கும். ஓகேவா, இது ஆல்கைல் சைனைடு, இது ஆல்கைடு சைனைடு C double bond N. ஓகேவா, tin chloride and HCl யூஸ் பண்ணுறாங்க. இது எடிசி ரியேஜென்ட். இப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு ஹச்சு டபுள் பாண்ட் ஃபார்மஸ் ஆகும். டபுள் பாண்டை ப்ரோக்கன் ஆகுது. இதை மறுபடியும் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இங்கே ஆக்சிஜனு, இங்கே 2 ஹச்சு. ஓகேவா, இங்கே என்ன ஆயிரும் அமோனியாவை வெளியே வந்துடும். நமக்கு தேவையான அஸ்டால்டிஹைடு கிடச்சிடும். ஓகேவா, அடுத்து பாருங்கள் செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைடு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணக்கூடிய மோர் தென் ஒன் குரூப்ஸ் இருந்துச்சோம்னா ரிடக்ஷன் பண்ணி மோர் தென் ஒன் குரூப்ஸ் இருந்துச்சோம்னா அதில் எதை மட்டுமே ரிடக்ஷன் பண்ண அப்படி பார்த்தா சைனைடு மட்டுமே ரிடக்ஷன் பண்ணணும். செலக்டிவ் ரிடக்ஷன் ஆகும். ஓகேவா, சைனைடு மட்டும் ரிடக்ஷன் பண்ணால் அது மற்ற எதையுமே ரிடக்ஷன் பண்ணாது. ஓகேவா, இதுக்கு என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணான்னா டை ஐசோபீட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ செலக்டிவ்லி reduce the alkyl cyanides to form the imines which hydrolysis gives the aldehydes. ஓகேவா, இப்போ என்னன்னா இமீன்ஸ் ஃபார்மஸ் ஆகுது. அந்த இமீன்ஸ் ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா ஆல்டிஹைட் ஃபார்மஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைனைடு இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா, இந்த டபுள் பாண்ட் ரிடக்ஷன் பண்ணால் இதையும் ரிடக்ஷன் பண்ணலாம். ஓகேவா, இதையும் ரிடக்ஷன் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணால் இந்த அலுமினியம் ஓகேங்களா ஐசோபீட்டா அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்தோம்னா ஒன்லி இந்த சைனைடை மட்டுமே ரிடக்ஷன் பண்ணணும். சைனைடை மட்டுமே என்னவாக மாற்றோம்னா ஆல்டிஹைடாக மாற்றும். சைனைடை மட்டுமே என்ன ஆல்டிஹைடாக மாற்றும். இது எதுவும் பண்ணாது, அது அப்படியே இருந்துடும். இது எதுவும் பண்ணாது. இதை மட்டும் சைனைடை மட்டுமே ரிடக்ஷன் மட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா ஆல்டிஹைடாக மாறி இருக்கும். ஓகேங்களா, இதை செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைடு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஓகேங்களா, அதாவது டோலிவின். ஓகேவா, சைடு செயின் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆஃப் டோலிவின். ஓகேவா, இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் சச் KMnO4. ஓகேவா, gives the benzoic acid. இப்போ என்ன பண்ணான்னா டோலிவினோட சைடு செயின் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப டோலிவின் அதோட சைடு செயின் ஆக்சிடேஷன் பண்ணால் அது என்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் யூஸ் பண்ணால்
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணால் நமக்கு பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த குரோமைல் குளோரைடு இஸ் ஆக்சிசிட்டி ஏஜென்ட். இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த குரோமைல் குளோரைடு இஸ் ஆக்சிசிட்டி ஏஜென்ட், டோலிவின் gives the benzaldehyde. ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ஸ் கேரியட் heated reaction. Acidic anhydride and chromium oxide also used in this reaction as oxidation reagent. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குரோமைல் குளோரைடு ஆக்சிஜன் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதே KMnO4 யூஸ் பண்ணால் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா, KMnO4 யூஸ் பண்ணால் இது COOH மாறிக்கும். இது என்னவா மாறிக்கும்னா COOH மாறிக்கும். ஓகே, பென்சாயிக் ஆசிட்டாக மாறிடும். நமக்கு தேவை ஆல்டிஹைடு தான் வேணும், பென்சால்டிஹைடு தான் வேணும். ஓகேவா? அப்போ இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிஜன் ரிஜென்ட், KMnO4 ஸ்ட்ராங் ஆக்சிடேட்டிவ் ரியேஜென்ட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக என்னன்னா மைல்டு ஆக்சிடேட்டிவ் ரியேஜென்ட். ஓகேவா? வலிமை குறைந்த ஆக்சிடேட்டிவ் காரணி வந்து பார்த்தோன்னா என்ன யூஸ் பண்ணுறோம்னா குரோமைல் குளோரைடு, வலிமை குறைந்த ஆக்சிடேட்டிவ் காரணியாக வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மைல்டு ஆக்சிடேட்டிவ் ரியேஜென்ட். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப டோலிவின் என்னவா மாறும் அப்படின்னா ஆல்டிஹைடாக மாறும். ஓகேவா? தி குரோமைல் குளோரைடு யூஸ் பண்ணுறப்ப ஸோ மைல்டு ஆக்சிடேட்டிவ் ரியேஜென்ட், வலிமை குறைந்த ஆக்சிடேட்டிவ் காரணியை பயன்படுத்துகிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் பென்சால்டிஹைடு. இது பென்சால்டிஹைடு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் பேர் தான் ஹீட்டட் ரியாக்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்டர்மீடியட்டாக ஃபார்ம்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கார்பன் டை சல்ஃபர் வந்து பார்த்தோன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க, கரைப்பானாக பயன்படுத்துகிறாங்க. கார்பன் டை சல்ஃபரஸே சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைடு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், தி ஆக்சஸ் ஆஃப் டோலிவின் பை குரோமிக் ஆக்சைடு இஸ் த பென்சிலின் டைஎஸ்டேட் விச் இஸ் ஹைட்ராலிஸ் gives the பென்சால்டிஹைடு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஓகேவா? குரோமிக் ஆக்சைடை யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்னா பென்சிலின் டைஎஸ்டேட் கிடைக்குது. அந்த பென்சிலின் டைஎஸ்டேட்டை மறுபடியும் ஹைட்ராலிஸ் பண்ணால் பென்சால்டிஹைடு கிடைக்கும். மறுபடியும் ஹைட்ராலிஸ் பண்ணால் பென்சால்டிஹைடு ஃபார்மஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், Gattermann-Wurtz reaction. ஓகேவா? திஸ் ரியாக்ஷன் இஸ் வேரியண்ட் ஆஃப் ப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா Gattermann-Wurtz reaction. இதில் திஸ் ரியாக்ஷன் வேரியண்ட் ஆஃப் ப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன். இன் திஸ் மெத்தட் reaction of carbon monoxide and HCl generate the intermediate. Which react with the formyl chloride வந்து பார்த்தா இன்டர்மீடியட்டாக ஃபார்ம்ஸ் ஆகும். இல்லை, இன்டர்மீடியட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார்மைல் குளோரைடு. ஃபார்மைல் குளோரைடு ரியாக்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா பென்சால்டிஹைடு ஃபார்ம்ஸ் ஆகும். ஓகே, இதுக்கு தான் பேர் Gattermann-Wurtz reaction அப்படின்ட்டு. ஓகேவா? இதான் கார்பன் மோனாக்சைடு HCl ரெண்டுமே சேர்ந்து ஜென்ரேட்டட் ஃபார்மல் குளோரைடு இன்டர்மீடியட்டை க்ரியேட் பண்ணும். அந்த இன்டர்மீடியட் தான் பென்சிலின் கூட போய் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்னென்னா இந்த பென்சால்டிஹைடு ஃபார்ம்ஸ் ஆகும். இதில் ஒன் ஆஃப் த வேரியண்ட் தான் வந்து பார்த்தோன்னா ப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் சிமிலர் டு ப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன். ஓகேவா? சைடு சைட் ஆஃப் குளோரினேஷன் ஃபாலோட் பை ஹைட்ராலிஸ். ஓகேவா? இந்த சைடு சைட் குளோரினேஷனா அது குளோரினேஷனை ஹைட்ராலிஸ் பண்ணுறப்ப என்னென்னா வெளியே போயிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிஹைடு ஃப்ரம் டோலிவின். ஓகேவா? அது சைடு சைட் ஆஃப் குளோரினேஷன் ஆஃப் டோலிவின் gives the benzal chloride. The hydrolysis gives the benzaldehyde. இங்கே பிறகு டோலிவின் குளோரினேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா பென்சால் குளோரைடு கிடைக்கும். இதை மறுபடியும் ஹைட்ராலிஸ் பண்ண நமக்கு என்னன்னா பென்சால்டிஹைடாக மாறிக்கும். ஓகேவா? இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிஹைடு ஃப்ரம் டோலிவின் அப்படின்ட்டு. திஸ் மெத்தட் கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிஹைடு. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா வியாபார ரீதியாக வந்து பார்த்தோன்னா பென்சால்டிஹைடு தயாரிக்கக்கூடிய முக்கியமான மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், முறை அப்படின்ட்டு. ஓகேவா? தட் இஸ் கமர்ஷியல் மெத்தட் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிஹைடு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா ஆல்டிஹைட்ஸ். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ஆல்டிஹைட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்னா கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? கீட்டோன் இஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு பை த action of acid chloride with dialkyl cadmium. Okay, ketones can be prepared by action of acid chloride with dialkyl cadmium. Dialkyl cadmium வந்து பார்த்தோன்னா கேட்டலிஸ்ட் எடுத்துருக்காங்க. இந்த dialkyl cadmium இது ஒரு alkyl dialkyl cadmium. ஓகேவா? dialkyl cadmium இதை என்னென்னா அசிட்டைல் குளோரைடு ஆட் பண்ணுறாங்க. அசிட்டைல் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப என்னன்னா இந்த காட்மியம் இது ரெண்டு சேர்ந்து என்னன்னா காட்மியம் குளோரைடே வெளியே போயிடும். ரிமைனிங் CH3CO CH3. ஓகேவா? பாருங்கள் இப்படி
அதே மாதிரி CH3 CO CH3 CH3 CO CH3 2 moles of acetone 2 moles of acetone prepared 2 moles of acetone கிடைக்குது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினைல் கீட்டோன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினைல் கீட்டோன் இது வரைக்கும் பார்த்தா அலிஃபேட்டிக் கீட்டோன் இது வந்து அலிஃபேட்டிக் கீட்டோனு ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்குறது அரோமேட்டிக் கீட்டோன் நெக்ஸ்ட் பார்க்குறது அரோமேட்டிக் கீட்டோன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினைல் கீட்டோன் அப்படின்ட்டு இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா அது ப்ரில் கிராப்ஸ் அசைலேஷன் ஓகேவா. தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பேரிங் த alkyl aryl ketone தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பேர் த alkyl aryl ketone ஆர் டைஅரைல் கீட்டோன் ஓகேவா. அரோமேட்டிக் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியமான பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில் கிராப்ஸ் அசைலேஷன் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒன்லி பென்சின் த ஆக்டிவேட்டட் த பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் ஓகேவா. இதில் திஸ் ரியாக்ஷன் சக்சீட் எதை மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஒன்லி பென்சின் ஆக்டிவேட்டட் பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் தான் இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. பாருங்கள் இது அசிட்டைல் குளோரைடு ஓகேவா. இது பென்சின் ஓகேவா. ப்ரில் கிராப்ஸ் அல்கைலேஷன் AlCl3 அண்டு H2 யூஸ் பண்ணுவோம் AlCl3 ஓகேவா. அண்டு ஹைட்ராலிஸ் ஆஃப் வாட்டர் ஓகேவா. இப்போ என்ன இது கூட ஆட் பண்ணுறப்ப என்னன்னா இந்த ஹச்சும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஹச்சு சேர்த்து என்ன HCl சரி அதுங்கிறது ஹச்சு சேர்த்து HCl வெளியே போயிடும். இந்த இடத்துல என்னன்னா இது வந்து பாண்டு ஃபார்ம் ஆகிடும் நமக்கு CH6H5COCH3 அசிட்டோஃபினோன் ஃபார்ம்ஸ் ஆகும். இதை பாருங்கள் பென்சோஃபினோன் இது பென்சைல் குளோரைடு பென்சைல் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகிடும் பென்சோஃபினோன் ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற ஒரு Cl இங்கே ஒரு ஹச் இருக்கும் அந்த ஹச்சு ரெண்டு சேர்ந்து என்னன்னா HCl வெளியே போயிடும் ரிமைனிங் அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது தட் இஸ் ப்ரில் கிராப்ஸ் அசைலேஷன் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபார்மால்டிஹைட் கேஸஸ் ஃபஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு அப்பியரன்ஸ் ஓகேங்களா. அதாவது ஃபார்மால்டிஹைட் ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மால்டிஹைட் வந்து பார்த்தா ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்குது. ஃபார்மால்டிஹைட் ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கேஸ் ஓகேவா. அஸ்டால்டிஹைடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வால்டைட் லிக்விட் அஸ்டால்டிஹைடு எப்படி இருக்குன்னா வால்டைட் லிக்விட்ஸ் ஓகேவா. அதாவது எளிதில் ஆவியாகக்கூடிய திரவமாக இருக்கும் ஓகேவா. ஃபார்மால்டிஹைடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே வாயுவாக இருக்கும் ஓகேவா. ஸோ அறை வெப்பநிலையில். அடுத்து பாருங்கள் ஆல் அதர் ஆல்டிஹைடட் கீட்டோன்ஸ் அப் டு 10 carbon 11 ஆர் ஆர்டர்லெஸ் லிக்விட் அண்டு ஹோல் த ஹையர் ஒன் ஆர் சாலிட்ஸ் ஓகேவா. அதாவது ஆல் அதர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் அப் டு கார்பன் 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸு லிக்விடாக இருக்கும். ஆனால் ஹையராக இருக்கிறது கார்பன் 11க்கு மேலே ஹையராக போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சாலிடாக இருக்கும் சாலிட் ஓகேவா. அப்போ ஃபார்மால்டிஹைடு வந்து பார்த்தீங்கன்னா வாயுவாக இருக்கும். அஸ்டால்டிஹைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எளிதில் ஆகக்கூடிய திரவமாக இருக்குது ஓகேவா. இது ரெண்டு தவிர மற்ற அதாவது கார்பன் 11 வரைக்கும் கார்பனோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் எண்ணிக்கை 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் கீட்டோன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறமற்ற திரவமாக இருக்கும் ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் 11க்கு மேலே அதிகமாக இருக்கப்போ இருக்கக்கூடிய ஹையர் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்கும் ஓகேங்களா. இந்த அப்பியரன்ஸ் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட்டு பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ஆர் relatively high boiling points compared to the hydrocarbon and ethers comparable molecular masses ஓகேவா. ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அப்புறம் ஹை பாயிலிங் பாயிண்ட் அது கம்பேர் பண்ணுறப்பனா அதனுடைய மாலிகுலர் மாஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஹைட்ரோகார்பன் ஈத்தரை விட எப்படி இருக்கு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் ஓகேவா. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா வீக்கர் மாலிகுலர் அசோசியேஷன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டைபோல் இன்ட்ராக்ஷன் எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் மாலிகுலர் அசோசியேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அரைஸ் அவுட் ஆஃப் த டைபோல் இன்ட்ராக்ஷன் ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்றப்ப மாலிகுலர் அசோசியேஷன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும் டெல் ப்ளஸ் டெல் மைனஸ் ஓகேவா. டைபோல் இன்ட்ராக்ஷன் இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி இருக்கனால நம்ம என்னன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் அசோசியேஷனாக ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஏ டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர் தென் intermolecular hydrogen bonding. Dipole interactions are weaker than
intermolecular hydrogen bonding. So the boiling point of aldehyde and ketones are much lower than those corresponding the aldehyde and carboxylic acid with intermolecular hydrogen bonding. Intermolecular hydrogen bonding. ஓகேவா? அதாவது இந்த ஆல்டிஹைடு கீட்டோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோகார்பனோட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதான் அதே சிமிலர் டு மாலிகுலர் மாஸ் ஆல்கோஹால் அண்ட் கார்பாக்சிக் ஆசிட் விட எப்படி இருக்குது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காரணம் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பென்டேன் ஹைட்ரோகார்பனு, இதில் மோலார் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72, பாயிலிங் பாயிண்ட் 309. இது வந்து பார்த்தோன்னா ஆல்டிஹைடு, இது வந்து பார்த்தோன்னா ஆல்டிஹைடு, இது பீட்டனேல். ஓகே, ஆல்டிஹைடு 72 மோலார் மாசு. இதோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா கொதிநிலை அப்படிங்கிறது 349. பாருங்கள், ஹைட்ரோகார்பனும் அது அதிகம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா கீட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 353. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரோகார்பனோட அந்த ஆல்டிஹைடு கீட்டோனோட கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதே ஓகேவா? இது ஆல்டிஹைடு ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? இது ஆல்கஹால், இது கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் பாருங்கள் 391. இது வந்து பார்த்தீங்கன்னா 414. மற்ற அதை ரெண்டை விட ஆல்டிஹைடு கீட்டோனுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? பாயிலிங் பாயிண்ட் ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சாலிபிலிட்டி. பார்த்தீங்கன்னா லோவர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு கீட்டோன். அதாவது ஃபார்மால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடு, அசிட்டோன். ஓகேவா? இதெல்லாம் மிசிபிள் வித் வாட்டர். ஓகேவா? லோவர் மெம்பரில் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு கீட்டோன், ஃபார்மாலிட்டி, அசிட்டால்டி கீட்டோனு, அசிட்டோன் இதெல்லாமே வாட்டரில் மிசிபிள் சாலிபிள் ஆகும். ஓகேவா? ஆல் ப்ரொபோர்ஷன் பிகாஸ் தே ஃபார்ம் த ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர். எல்லா நிறைய சதவீதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கரையும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பண்ணி வாட்டர் கூட ஹைட்ரஜன் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரையும். அதே சாலிபிலிட்டி ஆஃப் ஆல்டிஹைடு கீட்டோன் டிக்ரீஸ் ரேப்பிட்லி இன்க்ரீஸிங் த லென்த் ஆஃப் த ஆல்கைல் குரூப்ஸ். ஓகேவா? இந்த ஆல்கைல் குரூப்ஸ் லென்த் அதிகமாக என்னன்னா அதனுடைய சாலிபிலிட்டி, ஆல்டிஹைடு கீட்டோனோட சாலிபிலிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஓகேங்களா? அடுத்தது டைபோல் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி கார்பனிக் குரூப்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் கண்டெயின் த டபுள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? அதாவது ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோனில் இருக்கக்கூடிய கார்பனில் குரூப்ஸு, அந்த கார்பனில் குரூப்ஸில் ஆல்டிஹைடு அதாவது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்கும். இதை வந்து இப்போ அதாவது ஆல்டிஹைடு அதாவது கார்பனில் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு கீட்டோனில் இருக்கக்கூடிய கார்பனில் குரூப்பு. அந்த கார்பனில் குரூப்பில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறப்ப எலக்ட்ரான் கவர்த்தன்மை எதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு அதிகமாக இருக்கனால அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கார்பனை ஆக்சிஜன் கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜன் அதிகமாக இருக்கனால இங்கே இருக்கிற டபுள் பாண்டை வந்து பார்த்தோன்னா ஒரு பாண்டை தன்னை நோக்கி இழுத்துக்கும். ஓகேவா? அந்த டபுள் பாண்ட் என்ன பண்ண அப்படின்னா அந்த ஆக்சிஜனை தன்னை நோக்கி இழுத்துக்கும். அதான் அதாவது ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் கார்பன். they attract the shared pair of electron which makes the carbonyl group is a polar. அப்படி தன்னை நோக்கி இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா இங்கேருந்து கொடுக்கறனால ப்ளஸ் சார்ஜ் விடுவாங்க, இது வாங்கினதால மைனஸ் சார்ஜ் விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி உருவாகிறப்ப போலார் நேச்சர் ஃபார்மஸ் ஆகுது. போலார் கார்பன் குரூப் என்னென்னா போலார். ஓகேவா? ஹென்ஸ் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் ஹேவ்ஸ் ஹை டைபோல் மூமெண்ட். ஓகேவா? போலார் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் உருவாகிறது, அதான் போலார் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதான் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ் மொழி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்டிஹைடு கீட்டோன் பொதுவான தயாரிப்பு முறைகள். ஓகேவா? ஸோ ஆல்டிஹைடு கீட்டோன் தயாரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்கஹால் ஆக்சிஜன் மற்றும் வினைவேக மாற்றியல் ஹைட்ரஜன் நீக்கம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம். ஓகேவா? ஆல்டிஹைடு கீட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா ஆக்சிஜனேற்றம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் ஆக்சிஜனேற்றம் ஆஃப் ஓர்னி ஆல்கஹால் ஆக்சிஜனேட் பண்ணால் நமக்கு என்னன்னா ஆல்டிஹைடு கிடைக்கும். ஈர்னி ஆல்கஹால் ஆக்சிஜனேட் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும். ஓகே, இதுக்கு ஆக்சிஜனேட் காரணி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட்டு, பொட்டாஸ் பெருமாங்கனேட்டு, பிசிசி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனேட் காரணியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இங்கே பிசிசி மட்டும் பயன்படுத்தினா ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒன்லி என்னென்னா ஆல்டிஹைடு மட்டுமே கிடைக்கும், ஆல்டிஹைடு மட்டுமே உருவாகும். ஓகேவா? மற்ற ஆக்சிஜனேட்டர் எல்லாம் பயன்படுத்துகிறப்ப ஆல்டிஹைடு கீட்டோன் என்ன ஆகும் அப்படின்னா
மேலும் ஆக்சிஜன் அடைந்து கார்பாக்சி அமிலங்களை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வினைவேக மாற்றியால் ஹைட்ரஜன் நீக்கம் செய்தல். செகண்ட் பாயிண்ட் இதான். ஓகேவா? இது வினைவேக மாற்றியால் ஹைட்ரஜன் நீக்கம். ஓகேவா? இப்போ காப்பரு சில்வர், ஓகேவா, காப்பர் சில்வர் போன்ற உலோக வினையிக்கிகள், ஓகேவா, காப்பர் மற்றும் வெள்ளி போன்ற உலோக வினைக்கு வழியாக ஆல்கஹால் ஆவியை செலுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு அது ஆல்டிஹைடு கீட்டோன்னு உருவாக்குது. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வினைவேக மாற்றியால் ஹைட்ரஜன் நீக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11th யூனிட்டில் இருக்கும். ஓகேவா? அழகு 11ல் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆல்கஹால் ஓசோன் பகுப்பு, அதாவது அல்கீன்களின் ஓசோன் பகுப்பு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்கீன் எடுத்துக்கிறாங்க. இதோட ஓசோன் வேறுபடுத்துகிற ஓசனாய்டு உருவாகுது. இந்த ஓசனாய்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் நீர் கூட சேர்த்து நீராபாத்தில் சேர்த்துறப்ப, ஓகேவா, ஜிங்கோடு சேர்த்து நீக்கிறப்ப என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு நீக்கப்படுது. ஓகேவா? துத்தநாக துகளை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கம் செய்யுது. ஓகேவா? எவ்வாறு நீக்காவலில் ஆல்டிஹைடு கீட்டோன் மேலே என்னாங்கன்னா ஆக்சிஜன் அடையும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடை மாற்றலாம் அப்படின்னா மறுபடியும் என்னாங்கன்னா ஆக்சிஜைட்டு கார்பாக்சிக் அமிலமாக ஆக்சிஜன் பண்ணிடணும். அதனால் அதை நீக்கம் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதான் ஓசோனே தெரியும். இவை தொடர்ந்து துத்தநாகம் மற்றும் நீரால் பிளவிற்குட்பட்டு ஆல்டிஹைடு மற்றும் கீட்டோன்களை தருகின்றன. துத்தநாக துகளை வந்து உருவாக ஹைட்ரஜன் பெராக்சைடு நீக்கிறது. இந்த துத்தநாக துகளை என்ன பண்ண அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாக ஹைட்ரஜன் பெராக்சைடு வெளியேற்றிடுது, நீக்க இல்லை அப்படின்னா மேலும் ஆக்சிஜன் அடையும். ஓகேவா? சரி, இப்போ இந்த பாருங்கள், இது வந்து சமச்சீரான அல்கீன். ஓகேவா? சமச்சீரான அல்கீன். அந்த சமச்சீரான அல்கீனை வினைப்படுத்துறப்ப நம்ம என்ன கிடைக்கணும்னா ஆல்டிஹைடு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா அதாவது இது சீர்மையுள்ள அல்கீன், இது சீர்மையற்ற அல்கீன். இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருக்குது, இந்த பக்கம் ஆல்கைல் குரூப் 2 இருக்குது. இங்கே பாருங்கள் 2 பக்கம் ஒவ்வொன்று தான் இருக்கும். ஓகேவா? அதான் சீர்மையற்ற அப்படின்ட்டு. ஓகேவா? இது சீர்மையுள்ள அல்கீன், சீர்மையற்ற அல்கீனை ஓசோனலைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைடு கிடைக்கும், அதேமாதிரி கீட்டோனு கிடைக்கும். ஆல்டிஹைடு கீட்டோன் ரெண்டுமே கிடைக்கும். ஓகேவா? அதேமாதிரி முனைய ஒலிப்பின் ஃபார்மால்டிஹைடை ஒரு வினைப்பொருளை கொடுக்கும். முனைய ஒலிப்பு அப்படின்னா கார்னலாக அல்கீன் இருக்குது, இப்போ கடைசி கார்பனாக அல்கீன் இருக்குது, கடைசி கார்பன் அல்கீன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வினையில் எடுத்துக்கணும். நமக்கு என்ன கிடைக்குன்னா நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் என்ன ஆகும்னா ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அல்கைன்கள் நீரேற்றம். ஓகேவா? அது 40% நீர்த்த சல்பரிக் அமிலமும் 1% மெர்க்குரி சல்ஃபேட் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைன் நீரேற்றம் அடைந்து ஆல்டிஹைடு கீட்டோன்களை தருகின்றது. ஓகே, இது 14லே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அசிட்லின் நீராக உட்பட்டு அஸ்டால்டிஹைடு கிடைக்குது. அசிட்லின் இதான் அசிட்லின்னு, இதை ஈத்தின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நீராபத்தை உட்படுத்துகிறப்ப நீர்த்த சல்ஃபரிக் அமிலம் எடுக்கிறதுனால வாட்டர் சேர்த்து நீர்த்த சல்ஃபரிக் அமிலனால வந்து பார்த்தோன்னா வாட்டர் சேர்த்துறோம். இது என்ன ஆகுனா அது பாண்டுக்கு ப்ரோக்கன் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா OH, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஹச்சும் கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ கிடைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது டபுள் பாண்டு இது OH, அதனால் ஈனால் அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்குது இங்கே இருக்கிற ஹச்சு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அஸ்டால்டிஹைடு கிடைக்கும். ஓகேவா? அது எத்தனால் கிடைக்கும், அது எத்தனைல் அப்படின்ட்டு. அடுத்து அசிட்லினை தவிர்த்து ஆல்கைல் நீராகப்படுது கீட்டோனை தருகின்றது. இதெல்லாம் ஆல்டிஹைடு கிடைச்சது. அசிட்லினை தவிர மற்றது இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீராக பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும்னா கீட்டோன் கிடைக்கிது. ஓகேவா? ப்ரொப்பனோன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ப்ரொப்போ1 ஐனு இங்கே நீராகத்தில் கொண்டப்போ என்னன்னா இங்கே OH இங்கே ஹச் இருக்கும். ஓகேவா? என்னன்னா சரி, இங்கே OH இங்கே ஹச் இருக்கும், இங்கே OH இங்கே ஹச் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹச்சு இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு என்னென்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுது ப்ரொப்பனோன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்து கார்பாக்சி அமிலங்களின் கால்சியம் உப்புகளை பெறுதல். ஓகே, உப்புகளிலிருந்து கார்பன் சேர்மங்களை பெறுதல். ஓகேவா? கார்பாக்சி அமில கால்சியம் உப்புகளை உலர் காய்ச்சி எடுத்தல் போகிறப்ப நம்ம ஆல்டிஹைடு கீட்டோன் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆல்டிஹைடு தயாரிக்கிறோம். அதாவது கார்பாக்சி அமிலங்களில் கால்சியம் உப்புகள் மற்றும் கால்சியம் பார்மேட் கலவை உலர் காய்ச்சி அடிக்கும்போது ஆல்டிஹைடு உருவாகிறது. ஓகேவா? இது வந்து கால்சியம் பார்மேட்டு. ஓகேவா? அதாவது கால்சியம் மெத்தனேட். இதை உலர் காய்ச்சி அடிக்கிறப்ப நமக்கு மெத்தனேட், அதாவது ஃபார்மால்டிஹைடு கிடைக்கிது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அசிட்டேட்டு 2 மூலக்கூறு கால்சியம் அசிட்டேட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 மூலக்கூறு கால்சியம் கார்பனேட் வெளியே போயிட்டு நமக்கு
2 மூலக்கூறு அசிட்டால்டிஹைடு உருவாகுது. 2 மூலக்கூறு அசிட்டால்டிஹைடு. அதாவது இது வந்து சரி கால்சியம் எத்தனைட்டு, இது கால்சியம் ஃபார்மேட், இது கால்சியம் ஃபார்மேட்டாக கால்சியம் எத்தனைட்டு. ஓகேவா, மாற்றி எடுக்கிறப்ப இது கால்சியம் அசிட்டேட்டு, இதுக்கு பேர் கால்சியம் எத்தனைட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் கால்சியம் ஃபார்மேட் இல்லைனா கால்சியம் எத்தனைட்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வினைப்படுத்துகிறப்ப 2 மூலக்கூறு கால்சியம் கார்பன் வெளியே போய்ட்டு நமக்கு 2 மூணு எத்தனைல். ஓகேவா, அசிட்டால்டிஹைடு கிடைக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஃபார்மிக் அமிலத்தை தவிர கார்பாக்சி அமில உப்புகளை வந்து பார்த்தோன்னா உலர் காய்ச்சி அடிக்கும்போது சீர்மையுள்ள கீட்டோன் உருவாகும். சீர்மையுள்ள கீட்டோன் உருவாகும். அதாவது எதை தவிர அப்படின்னா ஃபார்மிக் அமிலத்தை தவிர மற்ற கார்பாக்சி அமிலங்கள் கால்சியம் உப்புகளை, மற்ற கார்பாக்சி அமிலங்கள் கால்சியம் உப்புகளை உலர் காய்ச்சி அடிக்கும்போது என்ன சீர்மையுள்ள கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் சீர்மையுள்ள கீட்டோன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்டிஹைடு ஒடுக்குதல். ஆல்டிஹைடுகளை ஒடுக்கம் பண்ணுறப்ப இது ரொம்ப முக்கியமான வினைப்பா. ரோசமண்ட் ஒடுக்க வினை அப்படின்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோசமண்ட் ஒடுக்க வினை. ஓகேவா, ஏன்னா அமில குளோரைடை வந்து பார்த்தோன்னா பேரியம் சல்ஃபேட்டு கூட பெல்லோடி வினைக்கு முன்னிலையே ஹைட்ரேஷன் அடைந்த ஆல்டிஹைடை தயாரிக்கலாம். ஓகேவா, அமில குளோரைடில் பேரியம் சல்ஃபேட்டு கொண்ட பெல்லோடி வினைக்கு முன்னிலையில் ஓகேவா ஹைட்ரேஷன் அடைந்த ஆல்டிஹைடை தயாரிக்கலாம். இதுக்கு பேர் ரோசமண்ட் ஒடுக்க வினை அப்படின்னு பேர். பாருங்கள் அசிட்டில் குளோரைடு இது பல்லடி வந்து பார்த்தோன்னா வினைக்கு ஓகேவா. பேரியம் சல்ஃபேட் வந்து பார்த்தோன்னா அது வினைவேக நச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே, பேரியம் சல்ஃபேட் சேர்த்துக்கிறாங்க. வினைப்படுத்துகிறப்ப என்னன்னா இங்கே இருக்க ஒரு சிஎல் இந்த ஒரு ஹச்சு சேர்ந்து ஹச்சில் வெளியே போயிடும். அந்த சிஎலுக்கு தான் இன்னொரு ஹச்சை போய் சேர்த்துனா அதுதான் அசிட்டால்டிஹைடு. ஓகேவா, ஸோ வினையில் வந்து பார்த்தோன்னா பெல்லோடி விநியோக மாற்றி பெல்லோடியை வந்து பார்த்தோன்னா விநியோக மாற்றி நச்சாக பேரியம் சல்ஃபேட் செயல்படுது. பெல்லோடியத்துக்கு விநியோக மாற்றி நச்சாக பேரியம் சல்ஃபேட் பயன்படுது. இந்த உலோக ஆல்டிஹைடை வந்து மேலும் உடுக்குமடைந்து ஆல்கஹால் மாற்றப்படுவது தடுக்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா பேரியம் சல்ஃபேட்டு ஆட் பண்ணுறதுனால, பேரியம் சல்ஃபேட் சேர்த்துறதுனால என்ன அப்படின்னா இது ஆல்கஹால் ஆகிறத வந்து தடுக்கிறோம். ஓகேவா, ஃபார்மால்டிஹைடு கீட்டோன்னு இந்த மெத்தடில் தயாரிக்க முடியாது. இந்த வினையில் ஃபஸ்ட்டு கேட்பான் எதுக்குன்னா ரோஸ்மண்டோட ஒடுக்க வினை அப்படின்னா என்றால் என்ன, அதேமாதிரி பேரியம் சல்ஃபேட் என்ன காரணத்துக்காக சேர்க்கப்படுது அப்படின்ட்டு. பேரியம் சல்ஃபேட் சேர்த்துறது காரணம்னா நம்ம ஆல்டிஹைடு வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா ஆல்கஹாலாக ஒடுக்க முடியாமல் இருக்கிறதுக்காக பேரியம் சல்ஃபேட்டு விநியோகம் நச்சாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஸ்டீபன் வினை. ஸ்டீபன் வினை பார்த்தோன்னா ஆல்கைல் சயனைடுகள் வந்து பார்த்தோன்னா டின் குளோரைடு அண்ட் HCl பயன்படுத்தி ஒடுக்குமுறை செய்யும்போது ஆல்கைல் சயனைடுகள் டின் குளோரைடு HCl பயன்படுத்தி ஒடுக்குமுறை செய்யும்போது இம்மின் உருவாகுது. எது இடையிலே பொருளாக இம்மின் உருவாகுது. ஓகேவா, இந்த நீராக முடிகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைடு கிடைக்கும். இதுதான் ஆல்கைல் சயனைடு. இது கூட டின் குளோரைடு HCl சேர்த்துறாங்க. இது என்னென்னா அதாவது ஒடுக்கும் காரணால ஹைட்ரஜன் கொடுக்கும். 4 ஹைட்ரஜன் கொடுக்கும். எத்தனை ஹைட்ரஜன்? 4 ஹைட்ரஜன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி 2 ஹைட்ரஜன் கிடைக்குது. இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச். இதுதான் இமீன் அப்படின்னு பேர். இதை நீராபோதம் பண்ணுறப்ப நமக்கு அசிட்டால்டிஹைடு கிடைக்குது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் சயனைடுகளில் தேர்ந்த ஒடுக்க வினை. ஓகேவா, இப்போ என்னன்னா ஒடுக்கக்கூடிய இது வந்துட்டா 2-3 இது இருந்துச்சோம்னா இது என்ன பண்ணால் செலக்டிவ் பண்ணி என்னென்னா ஒடுக்கம் பண்ணும். ஓகேவா, பாருங்கள் இதை சைனைடு இருக்குது, இதே மாதிரிக்கு அல்கீன் இருக்குது. ரெண்டையுமே ஒடுக்கலாம். ஒடுக்கம் பண்ணுறப்ப வந்து பார்த்தா நார்மல் ஒடுக்கம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகேவா, நார்மல் ஒடுக்கம் பண்ணுறப்ப ரெண்டுமே ஒடுக்கணும். ஓகேவா, ஆனால் இதே நம்ம டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட் பயன்படுத்துகிறப்பன்னா இந்த சைனைடை மட்டும் ஒடுக்க முடியும். சைனைடை மட்டுமே இல்லைன்னா ஆல்டிஹைடை ஒடுக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா பென்சால்டிஹைடு தயாரித்தல். ஓகேவா, ஸோ டொலிவின் மற்றும் அதன் பெருதிகளை வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் பெருமாங்கனேட் வலிமை ஆக்சிஜன் கார்பன் கொண்டு ஆக்சிஜன் செய்யும்போது பக்கசங்கில் ஆக்சிஜன் படித்து பென்சைக் அமிலத்தை கொடுக்கும். டொலிவின் அந்த பெருதியில் வந்து பார்த்தோன்னா வலிமையான ஆக்சிஜன் செய்யப்படும். ஓகேவா, பென்சைக் அமிலத்தை கொடுக்கும். இதே குரோமைல் குளோரைடு போன்ற ஆக்சிஜன் காரணியை பயன்படுத்தும் போது டொலிவின் பென்சால்டிஹைடு கொடுக்கும். ஆக்சிஜன் காரணம் பயன்படுத்த பென்சைக் அமிலமாக இந்த மாதிரி குரோமைல் குளோரைடு போன்ற வலிமை குறைந்த ஆக்சிஜன் காரணியை பயன்படுத்துகிறப்ப நமக்கு டொலிவின் என்ன பென்சால்டிஹைடு கிடைக்குது. ஓகேவா, வினைக்கு பேர் எடர் வினை அப்படின்னு பேர். இந்த வினைக்கு பேர் எடர் வினை அப்படின்னு பேர். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அஸ்டிக் அமில நீர்லி குரோமிக் ஆக்சைடை பயன்படுத்தலாம். ஓகே, இதை டொலிவின் குரோமைல் குளோரைடு இப்போ கார்பன் டைசல்ஃபர் வந்து கரைப்பான பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, நமக்கு பென்சால்டிஹைடு கிடைக்கிது. அடுத்து டொலிவின். ஓகேவா, டொலிவினில் வந்து பார்த்தோன்னா குரோமிக் ஆக்சைடு கொண்டு ஆக்சிஜன் செய்ய முடியாது. பென்சிலின் டைஎஸ்டேட் உருவாகுது.
இது நீராவி அப்படிந்து பென்சால்டிகைடு கிடைக்குது. இது நீராவி அப்படிந்து பென்சால்டிகைடு கிடைக்குது. ஓகேவா. அடுத்து பாருங்கள் காட்டர்மேன் கூச் ரியாக்ஷன். ஓகேவா. இவனில் பிரிடல் கிராப்ஸ் அசைலற்ற வினையை ஒத்த ஒரு வினையாகும். இது இவனை பிரிடல் கிராப்ஸ் அசைலற்ற வினைக்கு ஏற்ற ஒத்த வினையை சொன்னேன். இவனில் வந்து பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு அண்டு HCl வினைபுரிந்து ஃபார்மல் குளோரைடு ஒத்த ஒரு வினை இடைநிலை தருகிறது. ஃபார்மல் குளோரைடு மாதிரி ஒரு இடைநிலை பொருள் வந்து பார்த்தோன்னா உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து டோலிவிலிருந்து பென்சால்டிகைடை தயாரித்தல். டோலிவிலிருந்து பென்சால்டிகைடை தயாரித்தல். ஓகேவா. இப்போ இது வந்து டோலிவின். ஓகேவா. நம்ம டோலிவின் பக்க சங்கிலி குளோரினேற்றமாக பென்சால் குளோரைடு வருவது. இது குளோரினேற்றம் மற்ற ஒரு ஹச்சுக்கு வெளியே போய் CL வெளியே போய் HCl வெளியே போய் இந்த ஹச்சுதில் இந்த CL மேலே அங்கே போயிடும். பென்சால் குளோரைடு இதை நீராபம் பண்ணுறப்ப நமக்குன்னா பென்சால்டிகைடு கிடைக்குது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் தயாரித்தல். ஓகேவா. கீட்டோன் தயாரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா அமில குளோரைடுகளை டை ஆல்கைல் கார்பனேட்டை மேம்படுத்தும் போது கீட்டோன் உருவாகுது. ஓகேவா. இது அமில ஹேலைடு. ஓகேவா. இது டை ஆல்கைல் கார்பனேட் இது கூட மேம்படுத்துகிறப்ப நமக்கு என்னென்னா கீட்டோன் கிடைக்கிது. ஓகேவா. அடுத்து ஃபினைல் கீட்டோன் தயாரித்தல். இது சிறந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா பிரிடல் கிராப்ஸ் அசைலேற்றம். ஓகேவா. ஆல்கைல் அரைல் கீட்டோன் அல்லது டை அரைல் கீட்டோன் தயாரிக்க ஆல்கைல் அரைல் கீட்டோன் டை அரைல் கீட்டோன் தயாரிக்க இம்முறை சிறந்த முறையாகும். ஓகேவா. பென்சின் கிளர்வுறு தொகுதியை கொண்டுள்ள பென்சின் பெருதிகளை கொண்டு இவனை நிகழ்த்தப்படுகிறது. பென்சின் கிளர்வுறு தொகுதியை கொண்டுள்ள பென்சின் பெருதிகளை கொண்டு இவனை நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அசிட்டைல் குளோரைடு பென்சின் இது கூட விடப்படுத்துகிறப்ப AlCl3 அதான் வந்து பார்த்தோன்னா பிரிடல் கிராப்ஸ் அசைலேற்ற காரணி அப்படின்ட்டு. ஓகேவா. நீராபத்தில் பண்ணுறப்ப நமக்கு அசிட்டோஃபினான் கிடைக்குது. இதே மாதிரி பென்சைல் குளோரைடு இருக்கிறப்ப பென்சோஃபினான் கிடைக்கிது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் இதனுடைய இயற்பியல் பண்புகள். இதனுடைய இயற்பியல் பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்பியலில் வந்து பார்த்தோன்னா அரை வெப்பநிலையில் வந்து பார்த்தோன்னா ஃபார்மால்டிகைடு வந்து பார்த்தா வாயுவாகவும் அஸ்டால்டிகைடு எளிதில் ஆவியாகும் திரவமாகவும் கிடைக்குது. அதே 11 கார்பன் அணுக்கள் வரை கொண்ட மற்ற எல்லா ஆல்டிகைடு கீட்டோன்களும் நிறமற்ற திரவங்களாகும். ஓகேவா. மற்ற கார்பன் 11 இருக்கக்கூடிய மற்ற ஆல்டிகைடு கீட்டோனில் நிறமற்ற திரவமாக இருக்குது. ஓகேவா. அதிக எண்ணிக்கையில் இருக்கிற கார்பன் எப்படி இருக்கோம்னா திண்மமாக இருக்குது. ஓகேவா. அடுத்து கொதில்லை. ஓகேவா. அதாவது மூலக்கூறு நிறைகளை கொண்ட ஹைட்ரோ கார்பன் மற்றும் ஈத்தரை ஒப்பிடும்போது ஒப்பிடத்தக்க மூலக்கூறு நிறைகளை கொண்ட ஹைட்ரோ கார்பன் மற்றும் ஈத்தர்கள் ஒப்பிடும்போது அதன் ஆல்டிகைடு கீட்டோன்கள் அதிக கொதில்லை பெற்றுள்ளது. ஓகேவா. அந்த ஆல்டிகைடு கீட்டோன் இருமுனை இடைவெளி காரணமாக உருவாக வலிமை குறைந்த மூலக்கூறு இணைவே இது காரணமாக அமைக்கிறது. ஓகேவா. அதாவது கொதில்லை அதிகமாக இருக்கிறதுக்கு. ஓகேவா. என்ன அப்படின்னா ஆல்டிகைடு கீட்டோன் இருமுனை இடையீடுகள் இது இருமுனை இடையீடு இது இருமுனை இடையீடு. ஓகேவா. நம்ம இடையீடு காரணம் என்னென்னா அது வந்து ஒன்றாக இணைந்து உருவாகுது. அதனால தான் வந்து பார்த்தோன்னா கொதில்லை அதிகமாக காணப்படுது. இந்த இருமுனை இடையீடுகளானவை ஹைட்ரஜன் பிணைப்பை விட வலிமை குறைந்தவை. மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்டுள்ள ஆல்கஹால் கார்பாக்சி அமிலங்களோடு ஒப்பிடும்போது ஆல்டிகைடு கீட்டோன் மிக குறைந்த கொதிலை கொண்டுள்ளன. ஓகேவா. இது ஆல்கீன்பா, இது ஆல்டிகைடு, இது கீட்டோன். ஓகேவா. அதாவது அல்கேனை விட ஆல்டிகைடு கீட்டோனோட கொதிலை அதிகமாக இருக்கும். ஓகேவா. அதே ஆல்கஹால் கார்பாக்சி அமிலங்களோட ஒப்பிடுறப்ப என்னென்னா கார்பன் தொகுதி ஆல்டிகைடு கீட்டோனோட கொதிலை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கரைதன் வந்து பார்த்தோன்னா ஆல்டிகைடு கீட்டோன் படிவரிசை சேர்மங்கள் ஆரம்ப நிலை மூலக்கூறுகள். ஆல்டிகைடு கீட்டோன் படிவரிசை ஆரம்ப நிலை மூலக்கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிகைடு அஸ்டால்டிகைடு அசிட்டோன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்குவதால் இவை நீரில் அனைத்து விகிதங்களும் கலக்குன்னு சொல்கிறாங்க. கார்பன் சங்கிலி நீளம் அதிகரிக்க ஆல்டிகைடு கீட்டோன்களுக்கு கரைதன் குறைகிறது. ஓகேவா. அடுத்து இருமுனை திருப்புத்தன். இந்த ஆல்டிகைடு அந்த கீட்டோன்களில் கார்பன் தொகுதியானது கார்பன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களுக்கிடையே இரட்டை பிணைப்பை கொண்டுள்ளது. ஆக்சிஜன் வந்து கார்பனை விட அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை பெற்றிருப்பதால் பிணைப்பில் உள்ள பங்கிடப்பட்ட எலக்ட்ரான் இரட்டை இரட்டையை கவர்ந்தளிக்கிறது. இதன் காரணமாக கார்பன் தொகுதி முனைவுறுத்தப்படுகிறது. ஓகேவா. ஸோ இதான் ஆல்டிகைடு கீட்டோன் இருமுனை திருப்புத்தன்மை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி கார்பன் தொகுதியில் கார்பனுக்கு ஆக்சிஜன் இடையில் வந்து பார்த்தா இரட்டை பிணைப்பு இருக்கும். இந்த இரட்டை பிணைப்பில் கார்பன் ஆக்சிஜன் ரெண்டுமே ஆக்சிஜன் தான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற பிணைப்பை தன்னை நோக்கி இழுக்கிறப்ப என்ன ஆகணும் நமக்கு இழுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
இருமுனை திருப்பு இருக்கிறது உருவாகுது. ஓகே, பெற்றிருக்குது. ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இயல்பு பண்புகள். ஓகேவா, ஸோ இதோட விட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.